This video is sponsored by BuyMode Shop Online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கான மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணால முருங்கை இலை பற்றிய 23 பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்பர் 1, கல்யாண முருங்கையோட இலைகள் மட்டும் இல்லாமல் பூ, விதை, இலை, பட்டை இப்படி எல்லாமே மருத்துவ பயனுள்ளதாக இருக்குது. இதனால தானே என்னவோ கல்யாண முருங்கை இலையை ஆராய்ச்சியாளர்கள் சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, பழங்காலத்தில் ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க, கன்னிப்பெண்கள் இருக்கிற இடத்துல கட்டாயமாக ஒரு கல்யாண முருங்கை இலை இருக்கணும்னு. அந்த அளவுக்கு பெண்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு ஆராய்ஞ்சி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3, இதுக்கு கல்யாண முருங்கை இலைன்னு பேர் வரத்துக்கு ஒரு கதையே சொல்கிறாங்க. புதுசாக திருமணமாகி வர பெண்கள் சில உடல் அசௌகரியங்கள் வரலாம். அப்படி வரும்போது அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டைமில் குழந்தையின்மை இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அவங்க அந்த மாமியார்கிட்ட மற்றவங்கள்ட்ட சொல்ல தயங்கும் போது அதுக்கு இந்த கல்யாண முருங்கை ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதனாலேயே பழந்தமிழர்கள் கல்யாணம் பண்ணும்போது கூடவே ஒரு அவங்க ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு கல்யாண முருங்கை இலையை நட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மரத்துக்கு கல்யாண முருங்கை அப்படின்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. நம்பர் 4, இதுக்கு கல்யாண முருங்கைங்கிற பேர் மட்டும் இல்லாமல் மற்ற பேர்களும் உண்டு. அது என்னென்னா முள்முருங்கை, முருக்க மரம், கல்யாண முறுக்கு, முள்முறுக்கு, இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. நம்பர் 5, இதில் இருக்க சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோலேட், புரதம் இப்படி சத்துக்கள் இருந்தாலும் இதில் அதிகமான சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, சுண்ணாம்பு சத்து இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்பர் 6, கர்ப்பப்பை பிரச்சனைக்கும் குழந்தையின்மைக்கும் ஒரு சரியான தீர்வுனா அது கண்டிப்பாக கல்யாண முருங்கை இலையே சொல்லலாம். கல்யாண முருங்கை இலை சாரை ஒரு 5 மில்லி அளவு எடுத்து தண்ணியில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி கருமுட்டை ரொம்ப அதிக அளவு உற்பத்தியாகும். நம்பர் 7, குடல் புழு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கல்யாண முருங்கை இலையோட சாறு ஒரு 5 மில்லி அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது அந்த குடற்புழுகள்லாம் அகன்று செரிமான பிரச்சனையை நல்லா சீராக்கி நல்ல செரிமானத்துக்கு உதவுது. நம்பர் 8, தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும்னு நினைக்கிறவங்க இதோட இலையை நெய், தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் போட்டு வதக்கிட்டு இதை ஒரு 4-5 தடவை ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு வரும்போது தாய்ப்பால் நல்லா சுரக்கும். நம்பர் 9, இந்த கல்யாண முருங்கை இலையோட கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து அரைச்சி நம்ம மேல் பூச்சா பூசி குளிக்கும்போது தோல் சம்பந்தமான நோய்கள்லாம் தீரும். நம்பர் 10, மாதவிடாய் வலி இருக்கிறவங்க இதோட சாரை ஒரு 30 மில்லி அளவு எடுத்து 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த வலி பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நம்பர் 11, கட்டிகள், கொப்பளங்கள் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதோட இலையை அரைச்சி மேல் பூச்சா அதில் பூசும்போது அந்த கட்டி கொப்பளங்கள்லாம் குறையிறத நம்ம பார்க்கலாம். நம்பர் 12, சிறுநீர் எரிச்சல், சொட்டு சொட்டாக சிறுநீர் போகிறது இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையை அரைச்சி மோரில் கலந்து குடிக்கும்போது இந்த எரிச்சல் நிற்கும், இந்த சொட்டு சொட்டாக யூரின் போகிறது குணமாகும். நம்பர் 13, ஹார்மோன் பிரச்சனையினால சில பெண்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த கல்யாண முருங்கை இலைக்கு உண்டு. நம்பர் 14, ஆஸ்துமா, சளி, வீசிங், சுவாச பிரச்சனை, இருமல் இப்படி இருக்கிறவங்களுக்கு சரியான மருந்துன்னே இதை சொல்லலாம். இந்த இலையை அரிசியோடு சேர்த்து அரைச்சி அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அதை தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது இந்த நுரையீரல் சம்மந்தமான வீசிங், ஆஸ்துமா இது எல்லாமே சரியாகும். நம்பர் 15, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கல்யாண முருங்கை இலையோட பாசிப்பருப்பு, பசுனை சேர்த்து இதை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை குணமாகும். நம்பர் 16, இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருக்குது. இதனால் குழந்தையின்மை நிறைய பேருக்கு ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்மோன் குறைபாடு, நீர்க்கட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்குது, தைராய்டு பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. இதனால் குழந்தை பிறக்கிறது தள்ளி போகுது. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை சமைச்சோ இல்லை சூப்பாவோ இல்லாட்டினா சாறு ஒரு 5 மில்லி அளவோ எடுத்து இதை கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும். நம்பர் 17, ஜீரண கோளாறு இருக்கிறவங்க இந்த இலையோட சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்து சூப் வச்சு சாப்பிடும்போது இது நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படுது. நம்பர் 18, சில பேருக்கு கர்ப்பப்பை கோளாறுனால அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும். அப்படிப்பட்டவங்க இதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது அந்த கருச்சிதைவு தவிர்க்கப்படுது. நம்பர் 19, பீரியட்ஸ் டைமில் சில பேருக்கு உதிரப்போக்கு அப்புறம் வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த இலையை தொடர்ந்து சாப்பிடும்போது அதெல்லாம் சரியாவதை பார்க்கலாம். நம்பர் 20, இது பெண்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா அதுதான் இல்லை. இது ஒரு நல்ல ஆண்மை பெருக்கியாகவும் இருக்குது. இந்த இலையோட கசகசா, உளுந்து, மாதுளை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஆண்மை குறைபாடு அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். நம்பர் 21, இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையோட மிளகு, பூண்டு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த இரத்த சோகை பிரச்சனை தீரும்.
நம்பர் 22 வெட்டை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையோட வெந்தயம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெட்டை நோய் பிரச்சனை தீர்றதை பார்க்கலாம். நம்பர் 23 இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதமானதுன்னு சொன்னாலும் இது உடம்புக்கு ஹீட்டுங்கிறதால இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அதனால மாதத்துக்கு ஒரு முறை அது மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.